அதனால இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னது? ரமலானை வரவேற்போம். அல்ஹம்துலில்லாஹ், அமலுடன் வரவேற்போம் இன்ஷா அல்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இந்த ரமலான்ல எவ்வளவோ ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல மாதங்களின் பெயரை சொல்லும்போது ரமலானுடைய மாதம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட மகத்தான மாதம் நம்மள்கிட்ட வருது. இந்த மாதத்துக்கு நம்ம செய்த உழைப்பு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கொஞ்ச நெஞ்ச உழைப்பு செய்யல. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். எவ்வளவு நாளா ஓதிக்கிட்டு இருக்கோம்? எவ்வளவு நாளா ஓதிக்கிட்டு இருக்கோம்னா 46 நாளா ஓதி இருக்கோம்னு சொல்ல முடியாதா? இன்னைக்கு புற எத்தனை? 16 தானே? 46 நாளா இன்னைக்கு ஓதி இருக்கோம். இன்னும் நம்மகிட்ட நாட்கள் இருக்கு. 60 நாட்கள் ரமலானை அடைவதற்காக 2 மாதங்கள் நம்ம துஆ செய்து ரமலானை அடைய போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலையும் ரஜபிலையும் நம்ம பரக்கத்து பொருந்தியதை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பொருந்தியதை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் ரமலானை அடைவோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரமலான் மாதம் வந்ததா தெரியாதா? நோன்பு தானே வைக்கணும், அப்படித்தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த ரமலான்ல அல்லாஹ் தஆலா எத்தனையோ சிறப்புகளை கொடுத்தாலும் நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 7 சிறப்பு சிம்பிளா பார்க்கறதா இருந்தா, இந்த ரமலான்ல அல்லாஹ் தஆலா முதல் விஷயம் நோன்பாளிகளுக்கு 2 மகிழ்ச்சிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஃப்தாருடைய நேரத்தில் மகிழ்ச்சி, அடுத்தது அல்லாஹ்வை சந்திக்கும் போது உள்ள மகிழ்ச்சி. அப்ப இதுல என்ன தெரியுது? நோன்பாளிகளை அல்லாஹ் சந்திப்பான்னு தெரியுது. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? எப்படிப்பட்ட மகத்தான நோன்பை நம்ம வைக்க போறோம். இந்த நோன்புக்கு கூலி நானே ஆவேன்னு அல்லாஹ் சொல்றான். 2 மகிழ்ச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்ப இஃப்தார்ல மகிழ்ச்சினா என்ன? சர்பத் குடிக்கிறதும் கடல் பாசி திங்கிற மகிழ்ச்சி இல்லையே. அல்லாஹ் தஆலா 70,000 திரைகளையும் விலக்கி, ஹிஜாபுல் அக்பர்ங்கிற திரையை விலக்கி நம் முன்னால் நம்மளுடைய துஆவுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் தான் அந்த இஃப்தாருடைய நேரம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் சந்திச்சு தூஜினா மலையில பேசிட்டு வர்றாங்க. அப்ப கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்ன மாதிரி யாராவது ஒன்றை பேசுவாங்களா? அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம தான் பேசுறோம். உண்மைதானே அது? கேட்ட உடனே அதுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, மூசாவே, நீங்களும் நானும் பேசும்போது உங்களுக்கு நடுவுல, எனக்கும் உங்களுக்கு நடுவுல 70,000 திரைகள் இருக்கிறது. கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அதிர்ச்சி. 70,000 திரைகளுக்கு பின்னால நம்ம பேசுறோம். ஒவ்வொரு திரைக்கு நடுவுல உள்ள தூரத்தை ஹதீஸ்கலை வல்லுநர்கள் சொல்றாங்க 50 வருட தூரங்கள் இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். அந்த ஹிஜாப் திரைக்கு நடுவுல உள்ள தூரம் அப்படி இருந்தது பேசுறோம். ஆனா என்னுடைய நபி கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்கள் நோன்பு திறக்கும் நேரத்தில் நான் 70,000 திரைகளையும் அகற்றி, ஹிஜாபுல் அக்பர் என்ற திரையும் அகற்றி நான் அவர்களுடன் பேசுவேன். அந்த நேரத்தை பெண்களாகிய நாம எப்படி பயன்படுத்துறோம் இதுவரைக்கும், இப்ப எப்படி பயன்படுத்த போவாங்க? இதுதான் நம்மளுக்குள்ள கேள்வி. அடுப்புல பொறிச்சுக்கிட்டே நான் நோன்பு திறக்கிறேன். பொறிக்காம நோன்பு திறந்தாலும் சாப்பிட்டு நோன்பு திறந்துடல. நேரம் நம்மளுக்கு நிக்காதுல்ல. சொல்லுவாங்கல்ல, நேரம் பொன் போன்றதுன்னு. பொன் போன்றது இல்லம்மா, பொண்ணு போயிட்டா வாங்கிடலாம். ஒரு தட்டம் ஒரு திருகாணி தொலைஞ்சிருக்கு, என்ன செய்யறோம்? வாங்கிறோம் இல்லையா? உயிர் போச்சுன்னா அதே மாதிரி நேரம்ங்கிறது உயிர் போன்றது. அதே போல அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து அந்த நேரத்தை, இந்த ரமலானுடைய முக்கியமான நேரங்கள், அந்த நேரங்களை எல்லாம் பயன்படுத்தணும். அப்படின்னா அமல்களை கொண்டு அழக வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்து கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல அடுத்தது 7 சிறப்புகள் சொன்னோம் இல்லையா? அதுல செய்தானே விலங்கிடப்படுகிறது. செய்தான் விலங்கிடப்பட்டுறான். எதுக்கு கீழே? கடலுக்கு கீழே விலங்கிடப்படுறான். ஆனா நம்மள்கிட்ட அவனுடைய மாகுல்லாம் இருக்கா இல்லையா? ஏன் இருக்கு? இந்த 11 மாதமும்
அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவன் எதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லுவேன் சைத்தான்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவன் சைத்தானுடைய பழக்கம் நம்மகிட்ட என்னென்னலாம் இருக்கு, எதையெல்லாம் நம்மகிட்ட இருந்து விளக்கும், எதையெல்லாம் நம்மகிட்ட இருந்து ஒற்றுமையாக வரும் அப்படிங்கிறத ஒரு மணி நேரம் சிந்திச்சு பார்த்தோம்னா நிறையா விஷயங்கள் சைத்தானுடைய பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இருக்கு. சொல்லப்போனால் நம்மளை விட அவன் ரொம்ப நல்லவன். என்ன சைத்தானை போய் இவங்க நல்லவன் சொல்கிறேன்னு யாரும் எதுவும் தப்பாக நினச்சிட வேணாம். அல்லாஹ் ஒரு முறை தான் அவன் என்ன சொன்னான், அல்லாஹ் சொன்னதுக்கு மாறு செஞ்சான். என்ன சொன்னான், நான் வந்து உன்னை யாருக்கு உணர மாட்டேன்னு சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜதா செய்ய மாட்டேன்னு அது ஒரே ஒரு முறை அல்லாஹ் சொன்னதை மீறினான், ஒரே ஒரு முறை. ஆனா நாம அல்லாஹ் சொன்னதை எத்தனை எல்லாம் மீறிக்கிட்டு இருக்கோம். சொல்ற நாங்களும் கேட்கிற நீங்களும் ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம இன்ஷா அல்லாஹ் சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப நம்மளுக்கெல்லாம் நோன்பு வந்துட்டால டிவிகளுக்கெல்லாம் குளிர் வரும். பெரிய பெட்ஷீட்டை போட்டு என்ன செய்வோம், போத்தி வைப்போம். முன்னாடி காலத்துல முன்னாடி விட்டது ஏன்னா டிவி மட்டும்தானே, இப்ப எங்களுக்கு பொழுதுபோக்கே இந்த டிவி தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நம்ம நிறைய பேர் இருக்கோம். யாரையும் சுட்டி காட்ட நம்மளையே நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா தெரியும். ஆனா இப்ப டிவியெல்லாம் போத தேவையில்லை, உள்ளங்கைக்குள்ளேயே உங்களுக்கு வந்துருச்சு இல்லையா, அதுல எல்லாமே பார்க்கலாங்கிறது எனக்கு சமீபத்துல தான் தெரியும். நான் நினைச்சேன் பயான் கேட்கலாம், மற்றதெல்லாம் கேட்கலாம், எல்லாமே அதுக்குள்ள இருக்குங்கிறது சமீபத்துலதான் எனக்கு தெரியும். அப்ப நம்ம இதெல்லாம் என்னதுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுக்கு நல்லதாக பயன்படுத்தினா நல்லதுதான். அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அது நோன்பு திறக்கிற நேரம், சகருடைய நேரம், இந்த நேரத்துல எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அதுக்குள்ள நம்ம போய் பார்க்கிறோம்ங்கிறதுக்காக வேண்டி பயான்கள் கேட்கறோம், தப்பு இல்லை. அந்த பயானை கேட்கிற நேரத்துல நம்ம திக்கிற விட்டோம். அவசர கதியில உணவு உண்டக்கூடிய சகர் செய்யக்கூடிய பெண்கள் நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஏன்னு கேட்டா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடுவோம். சகருங்கிறது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா கொடுத்த நிகமத்தான நேரம். அந்த நேரம் தூக்கத்துல தூங்கி கிடக்கிற ஒரு மனிதனை எழுப்பி உட்கார வச்சு பிரியாணியை சாப்பிடுன்னு சொன்னாங்க. சாதாரண நேரத்தில் நம்ம சாப்பிடுவோமா, நோன்பு அல்லாத காலத்துல. ஆனா ரமலான்ல எத்தனை நேரம் மணியை பார்த்துட்டு தூங்குறவங்க இருப்போம். சகர் போயிருமோ அந்த பதட்டம் நம்மளுக்கு இருக்குல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணை கொண்ட அந்த நேரம் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். நம்ம சகர் உணவு உண்டு விட்டு வரவேற்று ரமலான வரவேற்கிறதுனா சாதாரண கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா எவ்வளவு நாளுக்கு உழைப்பு வேலை செய்யறோம். இப்ப அதே மாதிரி நம்ம ரமலான் வருவதற்கு 60 நாளைக்கு முன்னாலே துவா கேட்டுட்டோம். ஆனா 11 மாசமும் நம்ம படிச்ச படிப்புகளை ரமலான் மாசம் எக்ஸாம் எழுத போறோம். எக்ஸாம் பரீட்சைக்கலாம் எவ்வளவு டென்ஷனா இருக்கணும், பரீட்சை எழுதுறது எவ்வளவு டென்ஷனா இருக்கணுமா இருக்கக்கூடாது. நீங்களாம் ரிலாக்ஸா சொல்லிடுவீங்கப்பா, நீங்களாம் கொடுக்க ஒரு பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பரீட்சைங்கிறது எவ்வளவு ஒரு டென்ஷனுக்குரிய விஷயம். அதுலயும் அந்த பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து எவ்வளவு டென்ஷனா இருக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மாசத்துல நம்மளை பரீட்சை எழுத வைக்கிறான். நம்ம 11 மாதங்கள் நம்மளோட இருந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை நம்ம என்ன செய்வோம், சண்டைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். சைத்தானை விளங்கிட வச்சிடான் அல்லாஹ். ஆனா அந்த சைத்தான் நம்மகிட்ட அவனுடைய அடிச்சுவடுகள் இல்லாம வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. அடுத்ததாக இந்த ரமலான் நம்ம ஆரம்பிக்க போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறந்து விடப்படுகிறது. சொர்க்கத்தை அலங்கரிக்க வைத்து சொர்க்கத்தின் வாசல் எல்லாம் திறந்து விடப்படுகிறது. இப்ப நம்ம பள்ளிய வெள்ளை அடிச்சு பார்க்கையில எப்படி இருக்கும், உள்ள வரையில எத்தனை பேர் ரசிச்சிங்கன்னு அல்லாஹ் அறிஞ்சாங்க. செருப்பு கலற்ற இடத்த கூட பாரிசா வைக்கக்கூடிய நாட்கள் சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுக்கெல்லாம் அருகதை இருக்கு. இந்த இடத்த பார்க்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கும் போது அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரிக்க பண்ணும்போது எப்படி இருக்கும், ஒரு கணவன் கற்பனை பண்ணி பார்ப்போமே. இந்த இது ஃபுல்லா லைட்டை போட்டு ஃபுல்லா ஃபேனை போட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ரம்மியமாக இருக்கு. அங்கே இந்த சொர்க்கத்துல வர்ணனைக்கு எட்டாத, எந்த கண்ணும் கண்டிராத அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும். அல்லாஹ் அந்த வாசலை திறந்து வைக்கலாம்.
சொர்க்கத்தின் காற்று துனியாவுக்கு வரக்கூடிய நாள் ரமலானுடைய நாள். அல்ஹம்துலில்லாஹ், வேர்க்கிற நேரத்துல பேர் தேவைப்படுது, வேர்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஏசி தேவைப்படுது. இதெல்லாம் மாறி மாறி கொடுக்கக்கூடிய ரப்பு அது காணாது என்று என்ன செய்யறான், சொர்க்கத்துடைய காற்றையும் பூமிக்கு அனுப்பக்கூடிய நாள் ரமலானுடைய நாள். வரவேற்போமா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது நரகம் மூடப்படுகிறது. நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகிறது. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை, நரகத்துல இருந்து பாதுகாப்பு கொடுத்துரு. அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. ஜன்னத்தை கேட்காதவங்க யாராவது இருக்குமா? ஜன்னத்தை கேட்போம் இல்லையா? அந்த ஜன்னத்தை கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? என்ன தகுதி வச்சிருக்கோம்? நான் நல்லா தொழுகிறேன்ப்பா, அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையா? கேள்விக்குறி. ஏற்றுக்கொள்ளுவானா? அந்த பரிதவிப்பு இருக்கணும், அந்த முடிவு நம்மளுக்கு தெரியணும். நம்ம சரி, நான் எதுவுமே தவறே செய்ய மாட்டேன் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கும்? ஆண்கள், பெண்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்தி கொண்டு அவன் நாடினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்து கிடைத்தால் நிச்சயமா நாமளும் ஜன்னா போவோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும். அப்படிப்பட்ட நம்ம அனுதினமும் யாரெல்லாம் பாதுகாப்பு கேட்க, அல்லாஹ்வும்ம அஜிர்னா, மழை ரொம்ப வெயில் போடுது, அப்ப நம்ம என்ன செய்ய, வெளியே வரையில ஒரு மாதிரியா இருக்கும். அல்லாஹ்வும்ம அஜிர்னா மினன் நார். இந்த வேலையே தாங்க முடியலையே இருக்கு, இந்த வெயிலையே என்னால் தாங்க முடியலையே, மறுமையுடைய வெயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நரகத்துடைய சூடு எப்படி இருக்குன்னு தெரியாது, யாருன்னா நரகத்தை விட்டு என்னை காப்பாத்துரு. வெயில் காலங்களில் நிச்சயமா நிறைய பேர் பகல்லையும் ஓதுவோம், 5 வக்து மட்டும் இல்லை, குளிர்காலத்திலையும் ஓதுவோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா நரகத்தை 2 விதமா தான் வச்சிருக்கான், குளிரும் சூடும். அந்த ரெண்டையும் நம்மளுக்கு துனியாவில் கொடுக்குறான் அல்லாஹ். குளிர்காலம் வரையிலும் நம்ம கம்பளியை போத்தி தூங்குறோம். அப்போ கூட இப்ப உள்ள பிள்ளைங்க என்ன நினைச்சாங்க, ஏசியும் உள்ளா போட்டுக்கிட்டு கம்பளியை வச்சு தூங்குறாங்க. அல்ல அந்த வசதிகளை நம்மளுக்கு தந்திருக்கான். ஏன்னா நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கள். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, என்னுடைய உம்மத்துகள் ஏழையாக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய மகத்தான ரசூலை நம்ம பெற்றிருக்கோம். அவங்க சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி வாழ்ந்துட்டோம்னா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவான். நரகத்தில் இருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கணும், அதை கொடுத்தே தீரணும். ஏன்னா அவன் இல்லாம நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த நம்மளை நல்வழி காட்டி நம்மளையும் மனிதர்களாக வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய அருள்மறை திருமறை இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த 11 மாதங்கள்ல நம்ம எத்தனை பேரு எத்தனை குரான் ஓதி இருக்கோம்? ரமலான்ல மட்டுமா குரான்? ரமலான் நம்ம சொல்லுவோம், கேட்போம், நீங்க எத்தனை குரான் முடிச்சிருக்கீங்க, எத்தனை குரான் ஓதி இருக்கீங்க? நான் இத்தனை குரான் ஓதி இருக்கேன். ரமலான்ல மட்டும் அந்த குரானை 4-5 ஓதுறது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா நம்ம காலங்கள்லாம் தொடர்பு இருக்கணுமே. குரானுடைய தொடர்போட இருந்தோம்னா அந்த கல்வி ஒளி பெறும் இல்லையா? அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு எந்த உம்மத்துகளுக்கும் கொடுக்காத மாபெரும் அந்தஸ்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தான நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த குரான்ங்கிற பெரிய அரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கான். அந்த குரான்ல என்னமா இல்லை? எல்லாமே இருக்கு, ஒன்னே தவிர நம்ம அதை ஒன்றை மட்டும் தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னு கண்டுபிடிங்க, போயிட்டு சொல்லிருங்க, கன்னத்துல கை வச்சுருங்க. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கீங்க. இல்லை ரொம்ப பேர் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு. 1 வாரம் வரல, அவ்வளோதானே, அதுக்கே இவ்வளோ டல்லு. நீ ரமலான்ல 4 வாரம் பார்க்க மாட்டேனே. இப்போ முகம்லாம் மறந்துடக்கூடாதுப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மறுமையிலேயே நம்ம இனம் கண்டுபிடிச்சு அல்லாஹ்வின் அரிசி நிழலுக்கு முந்தி போகக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம நோக்கம் எல்லாமே அதாக இருக்கணும். பயன் கேட்பதும் சரி, பயன் சொல்லுவதும் சரி. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த குரான் இறங்கிய மாதம்னால நம்ம என்ன செய்யறோம்? ஹாஃபில்கள் குரான் ஓதுறாங்க, அதை நின்று காது தாழ்த்தி அமைதியாக கேட்டு நம்ம அந்த 20 ரக்காத்து தொழுகிறோம் இல்லையா? போட்டுக்கிட்டு வருவோம். ரமலான்லேயே ஃபுல்லாக ஆயிரும், அப்படிதான் நினைக்கிறேன் நான். சரி, ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அல்லாஹ் நாரம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.
அப்ப நம்ம போட்டி போட்டு தொழுகக்கூடிய நம்மளுக்கு அந்த 1.25 ஜுசுவையும் சடைவடைஞ்சு உட்கார்றவங்க எத்தனை பேர் இருக்கும்? சடையே வராது. அப்ப அந்த குரானை நம்ம எப்படி உணரணும் அப்படின்னா, இதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் இது. அவங்க 1.25 ஜுசு ஓதுவாங்க இல்லையா ஹாப்ஸா, அப்ப நம்ம அதை 1.25 ஜுசு எங்க வீட்டில் ஓதிட்டு தொழுகைக்கு போய் நின்று பாருங்களேன். சுபஹானல்லாஹ், அவங்க எந்த ஐன்ல முடிக்கிறாங்க, எத்தனாவது ஐனு வந்திருக்கு, ஏன் நம்ம ஓதிட்டு போறோமா? கொஞ்சம் கவனம் செலுத்துவோமே. நானும் தராவியா தொழுகிறேன், நானும் குரானை கேட்கிறேன், நானும் குரான் ஓதுறேன்னு இல்லாம நம்மளும் அந்த 1.25 ஜுசை ஓதி நம்மளும் அந்த இடத்துல போய் நின்றோம்னா நிச்சயமா அறிதலும் புரிதலும் நம்மளுக்கு வரும். இதை நான் அனுபவிச்சதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் இல்லையா? அப்ப இன்ஷா அல்லாஹ் அந்த குரானுடைய மகத்துவம், குரான்ல அல்லாஹ் தஆலா எல்லா விஷயத்துக்குமே நன்மை சொல்லியிருக்கான். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், திரும்ப உங்களுக்கு சொன்னேன். ஒரு ஆலிம்கிட்ட போய் ஒருத்தர் என்ன கேட்டாரு, 1 கிலோ மாவுல எத்தனை ரொட்டி சொல்லலாம்? உங்க குரான்ல அது இருக்கா? எல்லாரும் ஞாபகம் சொல்லணுமா? குரான்ல எல்லாம் இருக்குங்கிறீங்கல்ல. 1 கிலோ மாவுல எத்தனை பரோட்டா சொல்லலாம், எத்தனை ரொட்டி சொல்லலாம் சொல்லுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பரோட்டா மாஸ்டரை கூப்பிட்டு வர்றாரு. நான் உங்கள்கிட்ட தானே கேட்டேன், அப்போ கொஞ்சம் பொறுமையா இருக்கு, நீ கேட்டுட்ட உனக்குள்ள பதில நான் சொல்றேன். இப்போ பரோட்டா மாஸ்டர் வர்றாரு, கேட்குறாங்க 1 கிலோ மைதாவில் எவ்வளோ பரோட்டா சொல்லலாம். அவர் கேட்குறாரு, கொஞ்சம் விவரமான பரோட்டா கட்டுறாரு, பரவாயில்ல ரொம்ப மாதிரி. அவர் கேட்குறாரு, விற்கிறதுக்கா வீட்டுக்கா? கேட்ட உடனே அதுக்கு சொல்ல ரெண்டையுமே சொல்லியிருப்பார். ஏன்னா வந்திருக்கிற பார்ட்டி எப்படின்னு தெரியல, நீ ரெண்டுக்குமே விளக்கம் சொல்லி. அப்ப அவர் சொன்னார், வீட்டுக்குண்டா 20-25 போடணும், விற்கிறதுனா 30-35 போடணும் அப்படின்ட்டார். எப்ப சொல்லிட்டாரு கேட்டுக்க. அவர் சொல்றாரு, நான் குரான்ல இருந்துதான் உங்களை கேட்டேன், நீங்க என்ன அவரை கூப்பிட்டு எனக்கு கேட்டு சொல்லிட்டீங்க, நான் குரான்ல இருந்தே எனக்கு பதில் சொல்லணும். அப்பா குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், தெரியாததை தெரிந்தவர்கள் கேட்டு சொல்லுங்கள் சொல்லியிருக்கான். எனக்கு புரோட்டா சாப்பிடத்தான் தெரியும், அதனால அவர் சொல்றவர்கிட்ட கேட்டு ஒன்றை சொல்லிட்டேன். ஆயத்து இருக்கா பார்த்துட்டு அப்புறம் அவர் நம்புங்க. இப்படி நம்ம எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த குரானை நம்ம தெரியணும்னு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம போத அதனுடைய அர்த்தங்கள் புரியும், அதனுடைய மாவுல்கள் புரியும், நம்மளுக்கு சொன்னது மாதிரியே அந்த ஆயத்து இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தான் நல்லா இறங்கியிருக்கான். அப்படிப்பட்ட குரான் இறங்கிய மாதம் இந்த குரான் ரமலானுடைய மாதம். அடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? 1000 மாதங்களை விட சிறந்த இரவை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு லைலத்துல் கத்ர் இரவாக இந்த மாதத்துல தான் கொடுத்திருக்காங்க. 1000 மாதங்கள் கிட்டத்தட்ட 83 வருஷம். 83 வருடம் ஒரு மனிதர் வாழ்ந்தா இபாதத்தை செஞ்சா கிடைக்கிற நன்மையை அந்த லைலத்துல் கத்ர் இரவுல ஒற்றை இரவுல பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நம்ம வயதுல எத்தனை லைலத்துல் கத்ரை சந்திச்சிருக்கோம்னு நம்மளுக்கே தெரியும். பிறந்ததுல இருந்து நம்ம கணக்கு போட்டு அதெல்லாம் கணக்கு போட மாட்டோம். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இப்ப சந்திச்சிருக்கோம் இல்லையா லைலத்துல் கத்ர். அதாவது 27 அன்னைக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருக்கிற லிப்டிக்லாம் வெளியே வரும். ஜனங்க அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்ச பெண்கள், அதாவது அலங்காரம் பண்ணலாம், வெளியில வர தொழுக வரையிலையா. லைலத்துல் கத்ர் இரவு 27 மட்டுமா லைலத்துல் கத்ர் ஒத்தைப்படை இரவில் தேடிக்கொள்ளுங்கள் நாங்க ரசூலுல்லாஹ். அந்த 27 நம்ம முன்னோர்கள் ஒரு வழக்க வழிபாட்டுக்காக வேண்டி அந்த 27 நம்ம சொல்லியிருக்காங்க. அப்ப 21, 23, 25, 27, 29 இந்த நாட்கள் எல்லாமே நம்மளுக்கு லைலத்துல் கத்ர் இரவின் நன்மையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இரவு. எந்த நாள் நம்மளுக்கு தெரியாது, அதுவும் நம்மளாலதான் காப்போம் தெரியாம போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் என்னைக்கு என்று உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் யாரும் சொல்லலாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு ஆர்வமா இருக்கும் போது 2 பேர் சண்டை இடுவது காதுக்கு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, சண்டை இடும்போது எனக்கு சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லைலத்துல் கத்ர் இரவுல தொழுக போற இடத்துல சண்டை போடாத பெண்கள் எத்தனை பேர் இருக்கோம்? இது ஏன் இடம் ரிசர்வேஷன்.
இருக்கா இல்லையா? அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். அப்ப இந்த இரவு அல்ல நம்மளுக்கு தந்திருக்கான். எதுக்கு? முன்னோர்களை முந்தி வந்த நபிமார்களுடைய கவுமுகளுக்கெல்லாம் அல்லாஹ் ஆயில நிறைய கொடுத்துருந்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு தான் 60 to 70, 60 to 70 வரை. அதுக்கு மேல இருந்தோம்னா போனஸ் வாழ்க்கை. அல்ல நம்ம செக் பண்றதுக்கு ஆயில கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அதை அமலோட அலங்கரிக்கிறோமா, நம்ம என்னென்ன செய்யறோங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த நாள் குறைந்த ஆயுளாக இருக்கக்கூடிய என் உம்மத்துக்கு நிறைந்த நன்மை வேண்டும் யா அல்லாஹ்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட காரணத்தினால அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு முக்கியமான இரவுகள் தந்திருக்கான். ஒரு வருஷத்துல 83 வருஷங்களுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள நம்ம வயசுல எத்தனைமா கணக்கு பார்த்துக்கிறோமா? நீங்களாம் மேட்ச்ல புரியல. அடுத்ததுல என்னுடைய சிறப்பு என்ன தெரியுமா? 30 நாட்களும் இந்த ரமலானுடைய 30 நாட்களும் அல்லது 29 ரமலான் ஃபுல்லாவே நரகத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய நாள். மற்ற எந்த மாதத்திலும் இப்படி 30 மாதம் பூரா அல்லாஹ் விடுதலை விடல. இப்ப பரகத் இரவு, அசுரா இரவு, அரஃபா இரவு இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்தந்த இரவுகள் தான். ஆனா இது ரமலான் ஃபுல்லாவே நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உள்ள இரவு. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட புனிதமான நாட்கள்ல நம்ம இருக்க போறோம், வரவேற்க போறோம். அந்த வரவேற்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பலன் தரும் என்பதை இன்ஷா அல்லாஹ் சிந்தித்து பார்த்து வாழக்கூடியவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துல நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ பாக்கியங்களை நம்மளுக்கு தந்தாலும் சில ஒழுக்க முறைகளையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லல நோம்புலாம் முறியறது எதுல அப்படிங்கிறாங்க. அதாவது நோம்பு முறிஞ்சு போறது எதுல? ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பொய் பேசுவதையும் புறம் பேசுவதையும் கற்றுக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மள பொய் பேசல, நான் சும்மா சொல்றேன், சொல்லுவோம் இல்லையா? பிள்ளைகளுக்கு நம்ம பொய் சொல்ல பேசாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறோமா, பேச கற்றுக் கொடுக்குறோமா? ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. மற்ற அமல்கள் எல்லாம் செய்வதுமா, தொழுகையாகட்டும், ஜக்காத் ஆகட்டும், ஹஜ் ஆகட்டும், செய்வது. ஆனா ரமலான்ல மட்டும்தான் செய்வதை விடுவது. ரமலான்ல மட்டும்தான் செய்வதை விடுவது. செய்வதை விடுவதுனா என்னென்னத்தை விடுறோம்? பசியை விடுறோம், தாகத்தை விடுறோம், தூக்கத்தை விடுறோம். ஹலாலான கணவன் மனைவியாக இருந்தாலும் அதை விடுறோம். என்னென்ன விஷயங்களை விடுறோம்? பொய்யை விடுறோம், புறம் விடுறோம், தவறுகளை பூரா தவிர்க்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு பரிசுத்தம் மனிதர்களாக அல்லாஹ் தஆலா இடத்தில் நம்ம ஒண்ணு சேர்வதற்கு தானே இந்த ரமலான் அல்லாஹ் நம்மளுக்கு தரான். அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம வரவேற்போம், அமல்களை கொண்டு வரவேற்போம். இந்த ரமலான் மாதத்தில் நம்ம வரவேற்கும் போது அது நிறைவேற்றிட்டோம் இன்ஷா அல்லாஹ். என்னென்னலாம் செய்யணும் ஒரு லிஸ்ட் சொல்லுவோம். எல்லாம் நாடினால் நாங்கள் தயாரா இருந்தால் அடுத்த வாரம் சந்திப்போம். இல்லாட்டி அதுக்கு முன்னே சொல்ல முடியாமல் போயிடுமே, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோமே. நேரம்ங்கிறது உயிர் போன்றது இல்லை. அதனால இந்த இதை சொல்றேன், என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, நம்மளுடைய அமல்களை தொடர்ச்சியாக இவ்வளவு காலம் எப்படி நம்ம தொடர்ச்சியாக செய்யறோமோ அதே மாதிரி நம்ம ரமலான்லையும் தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ரமலானுக்கு பிறகு நம்மளுக்கு ஹயாத்தா அல்லாஹ் தந்தாண்டா அப்பவும் தொடர்ச்சியாக சந்திக்கணும். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ், உங்களிடம் ரமலான் மாதம் வந்து விட்டது, அது பரக்கத்துடைய மாதம். அல்லாஹ் தஆலா இம்மாதத்தில் உங்கள் பக்கம் கவனம் செலுத்தி தன்னுடைய விசேஷமான அருளை இறக்கி வைக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான், இம்மாதத்தில் துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் தஆலா இம்மாதத்தில் நல்ல அமல்களை நீங்கள் போட்டியிடுவதை கவனிக்கிறான். உங்களை பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான். ஆகவே உங்கள் புறத்தில் இருந்து நன்மையான செயல்களை அல்லாஹ்விடம் காண்பீங்கள். துர்பாக்கியவன் யார் என்றால்
இம்மாதத்திலும் நற்செயல்கள் செய்யாமல் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கி இருப்பவன் நவுதுபில்லாஹி மின்ஹார் அப்படின்னு யார் சொல்றா? நம் ஈருலக தலைவர் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மலக்குமார்கள்லாம் பேசிக்கிடுவாங்களாம். நம்ம ரமலான்ல நம்மளை பத்தி எப்படி பேசுவாங்கன்னா, இவங்க இத்தனை ரமலானை சந்திச்சவங்க, இத்தனை ரமலானை பயன்படுத்தினவங்க, இத்தனை ரமலானை கைசேதப்படுத்தினவங்க. நம்ம எந்த கேட்டகரியில வருவோம்? ஒரு கவலை இருக்கு இல்லையா, பதட்டம் இருக்கு இல்லையா? இன்ஷா அல்லாஹ் வரவே வரல. அல்ஹம்துலில்லாஹ். எந்த நேரமும் நம்ம நேரங்களை வீணாக்கக்கூடாது, ஒரு நொடியை கூட வீணாக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாட்கள்ல ரமலான்லையும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு நேரத்தை வீணாக்காம நம்ம இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுல இருந்து நம்மளுடைய அமல்களை ஆரம்பிக்கிறோம். கூடியது 12 ரக்காயத்து, குறைந்தது 2 ரக்காயத்து. அந்த நேரத்துல நம்ம எழுந்து தொழுதுட்டு துவாக்கள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு சஹர் வச்சுட்டு சஹருக்கு பிறகு 50 ஆயத்துக்கள் ஓதக்கூடிய அளவு நேரம் இருக்கணும். எவ்வளவு ஆயத்துக்கள்? நீங்க எல்லாம் கடகடன்னு ஓதிடுவீங்க, என்ன மாதிரி அதுக்குன்னு சொல்ற. 50 ஆயத்துக்கள் ஓதக்கூடிய நேரம் அளவு இருக்கணும் சஹருடைய நேரத்தை நம்ம சந்திக்கிறது. ஆனா நம்ம பல பேர் அப்பத்தான் மீன் பொரிப்போம், எல்லாம் பொரிக்கலாம், எல்லாம் சாப்பிடலாம். நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா விதவிதமான உணவுகளை இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கான். விதவிதமான உணவுகளை கொடுக்குறான், கேள்விப்படாத ஒரு உணவுகள். முன்னாடிலாம் காலை நாஸ்தாங்கிறது இட்லி, தோசை, இடியப்பம், பூ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க, என்ன என்ன பிள்ளைங்க வாயு நுழையாத பேர்லாம் சொல்லுது. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியல. எங்க அம்மா வேற இழுக்குது. உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? எல்லாம் பாதுகாக்கணும் இல்லையா? தெரியாதுன்னு சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் விதவிதமா கொடுக்கலாம், சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் எந்தெந்த நேரத்தை நம்ம எப்ப பயன்படுத்தணுமோ அந்தந்த நேரத்தை பயன்படுத்தியே ஆகணும். அப்ப தஹஜ்ஜத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் விடாம செய்பவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இதுல ஒரு சின்ன வரலாறு என்ன தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஈருலக, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட அரசன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல யாருமே ஆளாத ஆட்சி, யாருக்குமே அல்லாஹ் கொடுக்காத ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். அப்படிப்பட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்களுடைய தாயார் சொல்றாங்க, மகனே தஹஜ்ஜுத் தொழுகையை பேணிக்கொள், நீ இந்த தஹஜ்ஜுத் தொழுகையை தவறவிட்டால் நாளை மறுமையில் ஏழையாக எழுப்பப்படுவாய். நம்ம சிந்திக்குமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? வயதானதுக்கு பிறகு, கால் வலிலாம் வந்ததுக்கு பிறகு நான் இன்ஷா அல்லாஹ் நான் உட்கார்ந்து தஹஜ்ஜுத் தொழுகிறேன். வயசு பிள்ளைலாம் தஹஜ்ஜுத் தொழுகலாமா? நம்ம பிள்ளைய தொழுகணும்னு ஆர்வம் இல்லை. பிள்ளைகளை கூட இந்த பெரியவங்களாகப்பட்ட நாங்க என்ன செஞ்சிடறோம்? எல்லாம் பாதுகாக்கணும்ல. அப்ப இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் தொழுது வரக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது சுபுடைய தொழுகை நம்ம சொல்ல தேவையில்லை, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இஸ்ராக்குடைய தொழுகை. இந்த ரமலான்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்டா, பழக்கப்படுத்திக்கிட்டோம்டா, நம்ம அந்த பழக்கம் போகாதுமா. ஆனா நம்ம சுபு தொழுத உடனே ஒரு தூக்கம் ஒண்ணு வருவாருங்க. நோம்புல வரும் இல்லையா? எல்லாருக்கும் உள்ளது தானே. ஒதுக்கிட்டே இருக்கையிலேயே தூக்கம் வரும், ஒதுக்கிட்டே இருக்கையிலேயே தஸ்பீ வரும், தஸ்பீ ஒதுக்கிட்டு. ஆனா அந்த நேரத்துல யாராச்சும் நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், தூக்கம் பெருசா இருக்குமா அந்த பணம் பெருசா இருக்குமா? தூக்கம்னா என்ன? தூங்கிறாத, தூங்குனா அப்படி வாங்க முடியாது. செய்வோமா இல்லையா? நான் என்னையும் சேர்த்துதானா சொல்லுறேன். அப்ப அல்லாஹ் அந்த இஸ்ராக்குடைய தொழுகையில குறைந்தது 2 ரக்காயத்து, கூடுதல் 4 ரக்காயத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? 2 ரக்காயத்து தொழுகையில உலகம் அனைத்தும் நம்மள்ட்ட கொடுத்தாலும் அந்த 2 ரக்காயத்துக்கு ஈடாகாது. இன்னும் 2 ரக்காயத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜும் உம்ராவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒப்புக்கொள்ளப்பட்டது அது முக்கியமா இல்லையா? எத்தனை லட்சம் செலவழிச்சு இப்ப ஹஜ்ஜுக்கு போறோம், எவ்வளவு சிரமங்கள். நமக்கு சஜதாவே நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்தானே, இதை கொடுக்குற அல்லாஹ் அங்க சிரமம் எல்லாமே கொடுப்பான்ல.
அத்தனை இஸ்ராத்து தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தொழுபவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்தது பகல் தொழுகை, லுஹா தொழுகை. இந்த லுஹா தொழுகையை வளமப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். நம்மளுக்கு டைம் 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் இருக்குமா. தூக்கத்தை தியாகம் பண்ணனா நன்மைகள் கோட்டைக்குள்ள போகலாம். நன்மையின் கோட்டைக்குள்ள போயிட்டா அல்லாஹ் அக்பர் எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம்ல. அப்ப இந்த லுஹாவுடைய தொழுகை நம்ம தொழுகிறதுனால என்ன கிடைக்குதுன்னா, சகிபுல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இரண விஸ்தீர்ணமா அந்த மனிதர் லுஹா தொழுகையை பேணுதலாக தொழுது வருபவர் ஏழையாக ஆக மாட்டார். தன் தேவையை பிறரிடம் கூற மாட்டார். இது முக்கியமானது இல்லையா? நம்ம தேவையை யார்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையே, ரப்பு கொடுப்பான். எத்தனையோ விஷயத்தை நம்ம வாங்கி கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ஏன் ரப்பு என்னை கைவிட மாட்டான். அவன் புறத்துல இருந்து வர்றது கொஞ்சமா இருந்தாலும் அது பறக்கத்தா இருக்கும். நம்ம என்னதான் வேணும்னு அடுத்தவங்களை சொல்லி நம்ம எந்த ஒரு பொருளாகட்டும் மனமாகட்டும் எதா இருக்கட்டும் அதுல பறக்கத்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா? போதுங்கிற எண்ணம் தானே பறக்கத்துக்குரியது. இன்ஷா அல்லாஹ். அதனால லுஹா தொழுகை குறைந்தது 4 ரக்காயத், கூடுனது 12 ரக்காயத். எது வசதியோ அதை நம்ம செஞ்சுக்கிறோம். ஆனா ஒரே நம்பராக இருக்கும். அடுத்தது அவ்வாபின் தொழுகை, மகரிபுக்கு பிறகு தொழுகக்கூடிய 6 ரக்காயத். இறை நேசர்களின் தொழுகை. இந்த தொழுகையை நம்ம வளமையா தொழுது வந்துட்டோம்டா, அல்லாஹ் நாடினால் நம்மளை இறை நேசரா ஆக்கிடுவானு. வழிமாறுகள் வரிசையில நம்ம பேர் வந்துச்சுட்டா எப்படி இருக்கும்? ஒரு மணி நேரம் சிந்திச்சு பார்ப்போமே. இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனி இப்ராஹிம் இப்னு அதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க? ஒரு முறை கனவு காண்கிறாங்க. எப்படி காணுங்கிறாங்க? மலக்கு மாத்தல் அவங்க பாக்குறாங்க. ஒரு 7 வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த பட்டியலில் நான் வர்றேன்னா அது வழிமாறுகள், அதாவது சகாபாக்கள், தாபியர்கள், அந்த மாதிரி பட்டியல். அதுல எல்லாம் அவங்க பேர் இல்லை. அப்ப அடுத்த வழிமாறுகள் நான் வர்றேனா, தொழுகையாளிகள் நான் வர்றேனா, இப்படியே ஒருவன் யார் கேட்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, தொழுகையாளில இருந்து அடுத்து வர லிஸ்ட் பூரா உங்க பேர் இருக்குல்ல. சுபஹானல்லாஹ். கனவுல எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற இறை நேசர்கள். நம்மளுடைய பேர் வரணும் இல்லையா? ஏன் அல்லாஹ் அந்த கனவை நம்மளுக்கும் கொடுக்க மாட்டானா? அவன் வச்சுருவானா? யாருக்கு அவன் படைச்சிருக்கான்? அவன் புறத்துல இருந்து வர்ற கனவு அவன் தானே கொடுக்கணும். அவன் கொடுக்கணும், கொடுத்தே தீரணும். வேற யார்கிட்ட போய் கேட்க போறோம்? காபாக்குள்ள போய் காபாவின் திரையை பிடிச்சு விளையாட கொண்டாடுவோம். இங்கே இருந்து நம்ம முசல்லால இருந்தே கொண்டாடுவோமே. எல்லாம் நிச்சயமா தரணும் இல்லையா? அவன் இறக்கம் உள்ளமே 70 தாய்க்கு மேலானது. அப்படிப்பட்ட ரப்பு தான் நம்மளுக்கு ரமலானை தந்திருக்கான். அந்த ரமலானை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த அமல்களை கொண்டு அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது தஸ்பீஹுடைய தொழுகை. வேற யாரெல்லாம் சொல்றாங்க தஸ்பீஹ் தொழுகை இல்லை அப்படின்லாம் அதை கோட்டை விட்டுறாதீங்கம்மா. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்களுக்கு ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அமலை. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லித்தாங்க நாயகமேங்கிறாங்க. சொல்றாங்க, தஸ்பீஹுடைய தொழுகை 300 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் ஓதி நீங்க 300 தடவை ஓதி 4 ரக்காயத்து தொழுதீர்கள் என்றால் நீங்க பாவமற்றவர்களாக உலகத்தில் வாழலாம். மறுமையின் முன்னாலும் வரலாம். நீங்க உங்களுக்கு தினந்தோறும் சொல்லுங்க, முடியாட்ட வாரம் சொல்லுங்க. அப்படியும் முடியலையா மாசம் சொல்லுங்க. அதுவும் முடியலையா வருடத்திற்கு ஒரு முறை தொழுங்க. அதுவும் முடியலையா 1000க்கு ஒரு முறை தொழுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருக்குமா. அந்த தொழுகையை நம்ம இன்ஷா அல்லாஹ் பேணுதலாக தொழுகக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. அதாவது நான் சவுனூர்ஸ்ல இருக்கிற மதரசாவினா தினந்தோறும் தொழுதுருவோம். அல்ஹம்துலில்லாஹ் பிறகு இந்த நேரத்தை ஒதுக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பழக்கத்தை நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது குர்ஆன் திலாவத். குர்ஆனோட நம்மளை சேர்த்துறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு குர்ஆன் திலாவத் பண்ண முடியுமோ அந்த குர்ஆனோட நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லா நேரத்திலையும் 5 வக்திலையும் கொஞ்ச நேரமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இல்லை நம்ம மொத்தமா உட்காந்து ஓத வேண்டும், மொத்தமா உட்காந்து ஓதணும். அது அவங்க செயலை பொறுத்து, அவங்களுடைய நேரத்தை பொறுத்து, அவங்க உடல்வாக பொறுத்து.
ஆனால் குரானோட நம்ம பயணம் செய்யக்கூடியவர்களாக நம்மளை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ரமலான் என்பது ஒரு கடல். ரமலான்ங்கிறது ஒரு கடல். இதுல மூழ்க தெரிஞ்சவன் முத்தெடுத்துருவான். மூழ்க தெரிஞ்சவன் கடலுக்குள்ள மூழ்கி போறவங்க முத்தெடுப்பாங்க இல்லையா? அப்ப மூழ்க தெரிஞ்சவன் முத்தெடுத்துடலாம். முத்தெடுக்க முடியாதவன் வலை வீசி மீனை பிடிக்கலாம். அந்த மீனும் எந்த அளவுக்கு அல்லாஹ் தருவானோ அந்த அளவுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த கடல் கரையில போய் நம்ம தண்ணிக்கு நிற்கிறோம்னா நம்ம தண்ணியை ஊற்றிலாம் காலை நினைக்க தேவையில்லை. அலை ஆட்டோமேட்டிக்கா நம்ம காலை நினைச்சிட்டு